செய்யும் படைதான், எட்டு திசையும் சிறைதான், சிறையை உடைக்கும் விசைதான், அந்த விசையே எங்கள் திருமா. போர் செய்யும் படைதான், எட்டு திசையும் சிறைதான், சிறையை உடைக்கும் விசைதான், அந்த விசையே எங்கள் திருமா. ஓடி தலைமுறை கனவுகள் எரிமலை குழம்பென வெடிக்குது தமிழின் ஆயுதமா. எழுச்சி தமிழரின் படையென எழுகிற எளியவர் தலைகளும் நிமிருது மாமலையா. நாம் வழக்கமாக சந்திக்கக்கூடிய தேர்தல் களம் அல்ல. நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசியலை சூறையாட வரக்கூடிய டெல்லி அரசியல் முதலாளிகளுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய போராட்டம். இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய டெல்லி பகைவர்களுக்கு நாம் ஒன்றை சொல்லிக் கொள்வோம். மீண்டும் தமிழ்நாட்டை ஆளப்போவது எங்களுடைய தளபதி முத்துவேல் அமித்ஷாவும் நடத்தினாலும் திராவிட மாடல் அரசு வீழ்த்த முடியாது. முரட்டு அன்பு என்று சொன்னார்கள், பாசக்கார பிள்ளைகள் என்று சொன்னார்கள். அந்த முரட்டு அன்பின் பாசத்தை இங்கே பார்க்கிறோம். இங்கே சிலை நிலமெல்லாம் கட்டிப்பிடிக்கிறார்கள், முத்தம் கொடுக்கிறார்கள், சண்டத்தை கிள்ளுகிறார்கள், கட்டிப்பிடிக்கிறார்கள், தோல் மீது வைத்து கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த கூட்டம் ஒரு கொள்கை கூட்டம், தலைவர்களை தேர்தல்களை தேடாத கூட்டம், தலைவர்களை தேர்தல்களை தேடாத கூட்டம் இந்த கொள்கை கூட்டம். இந்த கொள்கை கூட்டம் தான் இன்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் என்பதற்காக சபதமேற்றினை களத்தில் வந்திருக்கிறது. வெற்றி பெற வேண்டும், சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும். அவருக்கு பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அபிமன் அன்சாரி அவர்களையும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையும் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். வெளிச்சம் பிறக்கத்தா சிறுத்தை படைத்தனை திசை எங்கும் பிறக்கிடும்.